ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் மோட்டார்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய சக்திமான் தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை என்ஜின் எல்லாமே பக்காவாக இருக்குது. முக்கியமாக 2.6 லிட்டர் FMCRED 4 சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸோட முக்கியமான ஒரு ஃபேமஸான என்ஜின் தான் இது. இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல பவரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து சொல்லணும்னா இதோட பவர்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 110 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட டார்க்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா முக்கியமாக வந்து இதில் 310 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நல்ல டார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்தவரை நல்ல இட வசதியோட கூடிய கேபின் இருக்குது. காற்றோட்டமாக இருக்கும். நல்ல ஹைட்டு விட்த் எல்லாமே இருக்குது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே ஃபோர்ஸ் மோட்டார்ஸோட நம்பிக்கையை தருது. முக்கியமாக வந்து சைடு ப்ரொடெக்ஷன் பார், ரியர் ப்ரொடெக்ஷன் பார் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 4500 kg சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட பேலோடு வந்து 3000 kg சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3000 kg மட்டும் இல்லை, இதே செக்மெண்ட்டில் வந்து 3500 kg வரைக்கும் ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேலோடு கெப்பாசிட்டி வந்து 3000 kgயில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த வண்டி இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே வீல் பேஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. 3500 mmல வீல் பேஸ் வந்துடுது. வண்டியோட பில்ட் குவாலிட்டி அது மட்டும் இல்லை, லோடு பாடியை பொறுத்தவரையில் சைடில் ஸ்லைடிங் டைப்லேயே நமக்கு வந்து இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவர் லென்த்து விட்டு எல்லாம் வர்ற மாதிரி. ஸோ லோடு பாடியை பொறுத்தவரையில் 11 அடி நீளமும் 5 அடி அகலத்துலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தோன்னா பில்ட் குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட் இண்டிபெண்ட் டபுள் விஷ் போன் டைப்பில் வந்துடுது. இதோட ஷாக் அப்சர்வர் வித்து டார்ஷன் பார் எல்லாமே வருது. அது மட்டும் இல்லை, ரியர்லேயுமே அதே மாதிரி செட்டப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் சஸ்பென்ஷனுமே நல்ல பக்காவாக பண்ணியிருக்கனால நமக்கு வந்து அதிக லோடு ஏற்ற மாதிரி நல்ல கெப்பாசிட்டியோடு தான் இருக்குது. ரியரில் லீஃப் ஸ்ப்ரிங் வித் ஷாக் அப்சர்வர் வந்துடுது. இதெல்லாம் வந்து இந்த வண்டியோட ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். நம்மளோட தேவைக்கு இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் இதோட டிசைன் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே ஃபோர்ஸ் மோட்டார்ஸை பொறுத்தவரை நமக்கு தெரியும், நல்ல பவர்ஃபுல்லான என்ஜின் எல்லாம் உள்ள வண்டி தான். டயர் சைஸ்ன்னு பார்த்தோன்னா 8.25 x 16 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி, அதோட கம்பீரமான தோற்றம் இது எல்லாமே வந்து இந்தியன் ரோடுக்கு ஏற்ற மாதிரி மட்டும் இல்லை, கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கிற மாதிரி உள்ள அமைப்பில் தான் இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் வந்து டிசைன் பண்ணி அந்த வண்டியை லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட கேபினை பொறுத்தவரையில் டே கேபின் வந்துடுது. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டு வந்துடுது. ஸோ அது மட்டும் இல்லை, சீட்டு இது வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ண மாதிரி செட்டப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் உள்ள ஹெட் லேம்ப்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃபாக் லேம்பு இந்த மாதிரி செட்டப் எல்லாமே ஆப்ஷனலாக இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா 60 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இது எல்லாமே பாலியூரேத்தின் மெட்டீரியலில் தான் பண்ணியிருக்காங்க ஃபியூல் டேங்கு. ஸோ அதனால் நமக்கு துருப்பிடிக்குங்கிற கவலையும் கிடையாது. மைலேஜை பொறுத்தவரை 14 கிலோமீட்டர் வரைக்கும் ஹைவேல கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற ஆப்ஷன்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை இந்த வண்டி BS6 Phase 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப துல்லியமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் பொல்யூஷன் ரொம்பவே குறைவு தான். டேர்னிங் ரேடியஸ்ன்னு பார்த்தோன்னா 6 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ரோட்ஸில் ஏற்ற மாதிரி தான், ஈஸியாக திருப்ப மாதிரி அமைப்பில் தான் இருக்குது 6 மீட்டர்னு சொல்லும்போது. மற்ற டைமென்ஷன் வைஸ்லேயுமே பக்காவாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லியாச்சுன்னா 227 mmல கொடுத்துருக்காங்க. பல வண்ணங்களில் வண்டி வருது. முக்கியமாக இந்த ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. சீட் பெல்ட் ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க முக்கியமாக. அது மட்டும் இல்லை, இன்டீரியரில் பார்த்தோன்னா நல்ல ஹெட்ரம் எல்லாமே ஹைட்டாக தான் இருக்குது. மற்ற பர்ஃபார்மன்ஸ் வைஸில் பார்க்கும்போதும் நல்லா இருக்குது. டச் ஸ்க்ரீன், இன்ஃபர்டைன்மெண்ட் அமைப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம். இதெல்லாமே இந்த வண்டியில் முக்கியமாக க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரேக்கு இதெல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏர் கண்டிஷ்னர் இருக்குது. இதெல்லாம் வந்து பேசஞ்சர், அதாவது டிரைவர் கோ டிரைவருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து வண்டி லோடிங் இது பண்ணி போகும்போது வண்டிக்கு ரொம்ப சௌகரியமான முறையில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சொல்லப்போனால் இது டிரைவருக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு இதை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த இப்போ வரக்கூடிய வண்டிகள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. மாடர்ன் ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஒரு வண்டின்னு சொல்ல மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில். முக்கியமாக சர்வீஸ் இன்டர்வல் வந்து 20,000 கிலோமீட்டர்னு சொல்லாங்க. ஸோ அதனால் அடிக்கடி ஆயில் மாற்றணும், சர்வீஸ் பண்ணணுங்கிற கவலையும் கிடையாது. நிறைய ட்ரிப்ஸு போகலாம். அந்த மாதிரி இது இருக்கனால நமக்கு நல்ல லாபகரமாக தொழில் செய்ய ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே 11.8 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.